வணக்கம். நாலடியார் பாடல் எண் 393. கம்மம் செய் மாக்கள் கருவி உடுக்கிய மம்மர்கொள் மாலை மலராய்ந்து பூத்தொடுப்பாள் கைம்மாலையிட்டு கலுழ்ந்தாள் துணையில்லார்க்கு இம்மாலை என் செய்வது என்று. அதாவது மாலை நேரத்தில் வழக்கப்படி தன் நாயகனுக்கு சூட்டி மகிழ்வதற்கு மலர் மாலைகளை ஆராய்ந்து எடுத்து தொடுத்த அந்த தலைவி தலைவன் பிரிந்து செல்வதை உணர்ந்து நாயகனை பிரிந்தவர்க்கு இந்த மாலை ஒரு பயனையும் தரமாட்டாது, இதை நான் ஏன் வீணாக கட்டினேன் என்று அதனை தன் கையுள் வைத்து கொண்டு மனம் கலங்கி கலுழ்ந்தாள் என்பது இதன் கருத்து. அதாவது தலைவி தினந்தோறும் மாலை காலத்தில் செய்யும் வழக்கப்படி கணவனுக்கு சூட்டி அவனோடு கூடி மகிழ மலர்களை ஆய்ந்து எடுத்து மாலை கட்டி முடிக்க, அப்போது தலைவன் பிரிவுக்கு ஒருப்பட அதனை தலைவிக்கு தோழி உணர்த்துறான். அந்த பிரிவை உணர்ந்த தலைவி என்னவென்றா, இந்த மாலை இனி என் செய்வது என்று அதனை கையில் வைத்து கொண்டு தலைவன் பிரிவுக்கு உடன்படாமல் வருந்தி அழுகிறாள். அதனை தோழி தலைவனுக்கு கூறியதாக துறை அமைத்து இயற்றப்பட்டது இந்த செய்யுள். சரி, பாடலை பார்ப்போம். கம்மம் செய் மாக்கள் என்றால் கம்மிய தொழிலை செய்கின்ற மாக்கள். கம்மிய தொழில் செய்கின்ற மாக்கள் மனிதர்களுக்கு கம்மாளர் என்று பெயர். இந்த கம்மாளர் செய்கிற தொழில் தான் கம்மிய தொழில். கம்மம் செய் மாக்கள் கருவி ஒடுக்கிய மம்மர்கொள் மாலை. அவர்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தம்முடைய ஆயுதங்களை கொண்டு வீட்டில் அடங்கச் செய்த மம்மர்கொள் மாலை என்றால் மனிதர்கள் மயக்கத்தை கொள்கின்ற அந்த அந்தி பொழுதில் மலராய்ந்து என்றால் மலர்களை ஆராய்ந்து பறித்து எடுத்து பூத்தொடுப்பாள் மாலைகளை, அந்த மலர்களை மாலையாக தொடுப்பவளாகிய தலைமகள் துணை இல்லார்க்கு. என்ன துணை இல்லார்க்கு? தலைமகன் பிரிந்து செல்வதை உணர்ந்து ஆதரவாகிய தலைவன் இல்லாதவர்க்கு, அதாவது தலைவனை பிரிந்தவர்க்கு இம்மாலை என் செய்வது, இந்த மலர் மாலையானது என்ன பயனை செய்வதாகும் என்று சொல்லி கை மாலையிட்டு அந்த மாலையை கையில் வைத்து கொண்டு கலுழ்ந்தாள் என்றால் அழுதாள் என்பது பொருள்.